அன்பியும் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி, உள்ளந்தோறும் மகிழ்ச்சி. அவர் முன்னே ஓடிப்போய், சக்கே என்றால் தூய்மையானவரே அல்லது குற்றமற்றவரே என்று பொருள்படும். பெயர் தூய்மையானவர், குற்றமற்றவர் என்றாலும் அவரது வாழ்க்கை பெயருக்கு ஏற்றபடி இல்லை. தனது அதிகாரத்தை பயன்படுத்தி தான் விரும்பிய அளவுக்கு அதிகமாய் வரி வசூலித்து பெரும் பணக்காரனானான். அளவுக்கு மேல் வரி வசூலித்தவனை மக்கள் வெறுத்தனர். காட்டு அத்திமரத்தில் ஏறிக்கொள்கிறான். இயேசுவே, உம்மை பார்க்க மட்டும் விரும்புகிறேன். ஆனால் ஆண்டவர் அவனோடு வாழ விரும்பினார். அவனுக்கு ஒரு அதிர்ச்சி வைத்தியம் செய்தார். உன் வீட்டுக்கு நான் வர்றேன் என்கிறார். அவனுக்கு எதுவுமே புரியல. இயேசுதான் என் வீட்டுக்கு வர்றேன்னு சொல்கிறாரே என்ற புரியாத நிலையில் அவன் விரைவாக இறங்குகிறான். அப்போத்தான் எல்லோருக்கும் இது யாருன்னு பார்க்குறாங்க. ஆஹா, குள்ளன் சக்கேயு, பாவி இவன், ஏமாற்றுக்காரன், இவன் வீட்டுக்கா இயேசு போகிறார் என்று அவங்க எல்லாரும் நினச்சி பாவியோடு தங்குவதற்கு போகிறாரே என்று மொத்த கூட்டமும் எதிராக இருக்கு. சக்கையை மட்டும் மறுபுற தனியாக இருக்கிறான். ஆனால் ஆண்டவர் சக்கையும் பக்கம் இருந்து அவனை ரட்சிக்கிறாரு. அபிரகாமின் மகனாக மாற்றுகிறார். ஆண்டவர் எங்கள் கூட இருங்க, எங்களுடைய குடும்பத்தையும் ரட்சியுங்க. இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.